வணக்கம். வினோ மீடியா உங்கள் ஊடகம். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் சர்ச்சை. பாஜக திமுக மோதல், அதிமுக அமைதி. ஏன்? பார்க்கலாம். நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருவள்ளுவர் யார், அவர் என்ன போதித்தார் என்பதை விட்டுவிடுங்கள். அது உங்களுக்கு புரியாது. தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்த்து கொள்வார்கள். சனாதன தர்ம சாஸ்திரங்களின்படி ராமர் சிலையை பிரதமர் மோடி தொடுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சங்கராச்சாரியர்கள் கூறியதற்கு ஆளுநர் RN ரவி முதலில் பதில் சொல்லட்டும் என்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களை விமர்சனம் செய்திருந்தார் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ். திருவள்ளுவர் தினத்தில் காவி உடையுடன் கூடிய திருவள்ளுவரின் படத்தை தமிழக ஆளுநர் பயன்படுத்தியதற்கும் திருவள்ளுவரை பற்றி பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி என்று குறிப்பிட்டதற்கும் பதிலடியாக அமைச்சரின் விமர்சனம் இருந்தது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கு சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு தெரிவித்த சர்ச்சையை திசை திருப்பவே காவி உடை அணிந்த திருவள்ளுவரை ஆளுநர் பயன்படுத்தியிருக்கிறார் என்ற பொருளில் இருந்தது மனோ தங்கராஜ் அவர்களின் விமர்சனம். காவி, இந்து மதம் ஆகிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களில் ஆளுநரோடு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் சேர்ந்து கொண்டிருந்தார். தமிழ்நாட்டில் பொங்கல் விழாவின் தொடர்ச்சியாகவும் புகழ் பெற்றதாகவும் விளங்கும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை இந்து மத உணர்வுகளோடு இணைக்கும் முயற்சியை மேற்கொண்டிருந்தார் நிர்மலா சீதாராமன். சங்க காலத்திலேயே மாடுகளின் நிறங்களோடு இந்து மத தெய்வங்களை ஒப்பிட்டு பாடப்பட்டிருப்பதாக சில பாடல்களை உதாரணம் காட்டியிருந்தார் மத்திய நிதியமைச்சர். காவி உடையணிந்த திருவள்ளுவரின் படத்தை ஆளுநர் RN ரவி அவர்கள் பகிர்ந்த விவகாரமும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் ஜல்லிக்கட்டோடு இணைத்து விவரிக்கப்பட்ட இந்து மத தெய்வங்களின் ஒப்பீடும் தமிழ்நாட்டு மக்களின் மனதில் இந்து மத உணர்வுகளை எப்படியாவது புகுத்தி விட வேண்டும் என்பதற்கான பாஜகவின் முயற்சி என்பது புரிகிறது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடக்க இருந்த நாளுக்கு முன்தினம் தமிழக இந்து அறநிலையத்துறை மீது மத ரீதியிலான குற்றச்சாட்டை சொன்னார் நிர்மலா சீதாராமன். ராமர் கோயில் கும்பாபிஷேக விழா நடைபெறும் நாளில் தமிழக இந்து கோயில்களில் சிறப்பு பூஜைகளோ அன்னதான நிகழ்வுகளோ நடக்கக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு போடப்பட்டுள்ளதாகவும் கும்பாபிஷேக நிகழ்வுகளை நேரலையில் ஒளிபரப்பும் போது மின்சார தடை ஏற்படும் என்று கேபிள் டிவி உரிமையாளர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருந்தார் அவர். தமிழக அரசின் இந்து மத எதிர்ப்பு மனநிலையை கண்டிப்பதாகவும் அவர் பதிவிட்டிருந்தார். அவருடைய குற்றச்சாட்டை மறுத்தார் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு. அறநிலையத்துறை அமைச்சரின் எதிர்வினை வார்த்தைகள் மத்திய அமைச்சருக்கு எதிராக சற்று கடுமையாகவே இருந்தன. இந்த நிலையில் சேலத்தில் திமுகவின் இளைஞரணி மாநாடும் நடந்தது. மாநாட்டில் பேசிய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பாஜக மீது நேரடியான தாக்குதலை தொடுத்தார். இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக என்றார் அவர். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பேசும்போது முழுமையடையாத அயோத்தி ராமர் கோயிலை திறப்பது எப்படி சரியாகும் என்று கேட்டார். திருக்குறளை சொல்வதாலும் பொங்கல் கொண்டாடுவதாலும் அயோத்தியில் கோயில் கட்டுவதாலும் தமிழக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகியோரின் மண். ஆகையால் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று பாஜகவை சீண்டினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். முழு பணிகளும் நிறைவடையாமல் இருக்கும் ராமர் கோயிலை திறப்பது தவறு என்று சங்கராச்சாரியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்களை ஆதாரமாக வைத்துக்கொண்டு பாஜகவுக்கு எதிராக தைரியமாக பேசுகிறது திமுக. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் திமுக கலந்து கொள்ளவும் இல்லை. ஆக இந்து மத உணர்வுகளை முன்னிறுத்தி பாஜகவும் திமுகவும் மோதிக்கொள்ளும் வகையில் அரசியல் களம் அமைந்துவிட்டது அல்லது அமைக்கப்பட்டு விட்டது. எதிர்பாராத விதமாக பாஜகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தி விட்டவர்கள் என்னவோ சங்கராச்சாரியார்கள்தான். முக்கியமாக உத்தரகாண்ட் ஜோதிர் மடத்தின் சங்கராச்சாரியார் அவிமுக்தேஸ்வரானந்த் சரஸ்வதி மகாராஜ் அவர்கள் பாஜகவுக்கு தலைவலியை உண்டாக்கிவிட்டார். முழு பணிகளும் நிறைவு பெறாத ராமர் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றால் அந்த சிலை பார்ப்பதற்கு ராமர் சிலை போல தோன்றும். ஆனால் அதில் அசுரன்தான் இருக்கும். அசுர சக்தி அதில் வந்து குடியேறிவிடும் என்று சொல்லி திடுக்கிட வைத்துவிட்டார் அவர். ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை பிரதமர் மோடி முன்னின்று நடத்துவதையும் கடுமையாக விமர்சித்தார் சங்கராச்சாரியார்.
திருமணம் ஆனவர் மனைவியோடு சேர்ந்துதான் கும்பாபிஷேக விழாவில் முன்னிலை வகிக்க வேண்டும் என்கிறார் அவர். ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கு சங்கராச்சாரியார்கள் எதிர்ப்பு காட்டிய விவகாரத்தை தமிழ்நாட்டில் பெரிதாக பேசுவார்கள் என்று பாஜக நினைத்திருக்க வாய்ப்புண்டு. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் சொல்கிறபடி சங்கராச்சாரியர்களின் எதிர்ப்பு மக்களிடம் பேசப்படக்கூடாது என்பதற்காக, அதை திசை மாற்றுவதற்காக தமிழக ஆளுநர், மத்திய நிதி அமைச்சர் போன்றவர்கள் திட்டமிட்டு களத்தில் இறங்கினார்களா என்பது அவரவர் மனங்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அரசியல் களத்தில் தன்னை இந்து மத மக்களுக்கு ஆதரவானவர்கள் என்று பாஜக நிரூபிக்க முயல்வதை விட இந்துக்களுக்கு எதிரான சக்தியாக திமுக இருக்கிறது என்று நிரூபிக்க முயல்கிறது. அந்த தோற்றம் வெளிப்படையாக தெரிகிறது. சென்னை மேற்கு மாம்பலம் பகுதியில் கோதண்டராமர் கோயிலில் ஆளுநர் RN ரவி அவர்கள் தரிசனம் செய்ய சென்றபோது கோயில் பூசாரிகளின் முகத்தில் கண்ணுக்கு புலப்படாத அச்ச உணர்வு இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி பரபரப்பு காட்டினார். அந்த குற்றச்சாட்டை சம்பந்தப்பட்ட கோயில் பட்டரை மறுத்துள்ள நிலையில் கண்ணுக்கு புலப்படாத பய உணர்வு ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு மட்டும் எப்படி புலப்பட்டது என்று தெரியவில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள அயோத்திக்கு செல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வந்தது ஏன் என்ற கேள்வி திமுகவினரால் கேட்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பதற்றத்தை உண்டாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் செயல்பட்டதாக குற்றம் சொல்கிறார்கள். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ராமர் கோயில் திறப்பு விழாவை பாஜகவின் நிர்வாகிகளுடன் சேர்ந்து நேரலையில் நிர்மலா சீதாராமனும் பார்க்க வேண்டும் என்பது திட்டம். ஆனால் பாஜகவினர் ஏற்பாடு செய்திருந்த அகன்ற திரையை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதாக பிரச்சனை எழுந்துவிட்டது. பிரச்சனை உடனடியாக நீதிமன்றத்திற்கு சென்றது. தனியார் கோயில்களில் நேரடி ஒளிபரப்புக்கு தடை இல்லை என்று தீர்ப்பு சொன்ன நீதிமன்றம் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயில்களில் முறையான அனுமதி பெற வேண்டும் என்றும் சேர்த்து சொல்லிவிட்டு பஜனைகள், அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்துவதில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும், தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்பதை அனைத்து கட்சிகளும் மனதில் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை சொன்னது. தவறான தகவல்களை பரப்பும் கட்சிகள் என்று எவற்றையெல்லாம் நீதிமன்றம் யூகித்தது என்பது செய்திகளில் இல்லை. எதை எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் திமுகவை மிகவும் சங்கடப்படுத்தி விட்டது பாஜக என்பதில் சந்தேகமில்லை. நெருக்கத்தில் வந்துவிட்ட நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் திமுகவின் முதல் அரசியல் எதிரியாக இருப்பது பாஜக தான். மத்தியில் ஆளும் கட்சியாக இருப்பதாலும் பாஜகவுக்கு எதிராக தேசிய உருவாகி இருக்கும் இந்தியா கூட்டணியில் திமுகவும் இருப்பதாலும் பாஜகவை எதிர்த்தே திமுக அரசியல் செய்தாக வேண்டும். தேசிய அளவில் இந்தியா கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியுடன் திமுக கூட்டணியில் நீடிக்கும் என்பதற்கான சூழல்தான் தெரிகிறது. இந்த நிலையில் ராமர் கோயில் கும்பாபிஷேகமும் பிரதமர் மோடியின் மீதான ஊடக வெளிச்சமும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கான ஆதரவை பெருக செய்துவிடுமா என்பதற்கான கேள்விக்கு உடனே விடை கிடைக்காது. அதற்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தான் உறுதியான பதிலை சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் பாஜகவும் திமுகவும் ராமர் கோயிலை மையப்படுத்தி மோதலிலும் தேர்தல் போட்டியிலும் ஈடுபட்டிருக்க தமிழ்நாட்டின் முக்கிய கட்சியான அதிமுகவை பற்றி பாஜக அலட்டிக் கொண்டது போல தெரியவில்லை. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவும் திமுகவும் சண்டையிட்டு கொள்ளட்டும், அமைதியாக இருப்பது மட்டுமே தனக்கு பாதுகாப்பு என்பது போல ராமர் கோயில் கும்பாபிஷேகம் முடியும் வரை அமைதியாகவே இருந்துவிட்டார். ஆனால் ஆரம்பத்தில் ராமர் கோயில் பற்றி அதிமுக தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தது. மறைந்த முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பெரிய சக்தியாகவும் விளங்கிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் கர சேவையை ஆதரித்தவர் என்றார் KP முனுசாமி. ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை அதிமுக ஆதரிக்கிறது என்பது இதன் அர்த்தமாக ஒலிக்கிறது. அதே சமயம் அதிமுகவின் இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ தனக்கு கால்வலி இருப்பதாகவும் வாய்ப்பு கிடைத்தால் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வேன் என்று பட்டும் படாமலும் பேசினார். விழாவில் கலந்து கொள்ளாமலும் இருந்துவிட்டார் அவர். ஜெயலலிதாவின் கரசேவை ஆதரவு நிலையை சொல்லி பாஜகவின் கோபத்தில் இருந்து தப்பித்து கொண்டது அதிமுக. அதே சமயம் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வதை தவிர்த்து இஸ்லாமியர்களின் வெறுப்பை சம்பாதித்து கொள்ளாமலும் தற்காத்து கொண்டிருக்கிறது அதிமுக.
மொத்தத்தில் ராமர் கோயில் கும்பாபிஷேக விழாவை மையமாக கொண்டு அரசியல் கண்ணோட்டத்துடன் பல காரியங்கள் தமிழ்நாட்டில் நடந்து முடிந்திருக்கின்றன. ராமர் யாருக்கு நல்லது செய்திருக்கிறார் என்பதை வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் சொல்லிவிடும். நன்றி, வணக்கம்.